ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளி, பூண்டு, தாளிக்க 2 வரமிளகா, கடுகு, சீரகம், வெங்காயம் தேவையான அளவு. இப்போ பாவக்காயை நல்லா கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெசரி வைக்கணும். நல்லா பெசரி வச்சு மூடி வச்சோன்னா அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது நல்லா சாஃப்டாக ஊறிடும். அதுக்கப்புறம் வறுத்தோன்னா இது சீக்கிரம் கொஞ்சம் கசப்பு இருக்காது, சீக்கிரம் வறுபட்டுரும். நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சுக்கணும். இப்போது நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளித்து, வரமிளகா தாளித்து, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பாவக்காய் கட் பண்ணி வச்சதை நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கணும். அந்த கசப்புலாம் அதில் போயிடும். நல்லா புழிஞ்சு நல்லா வதக்கணும். நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். நீங்கள் முன்னாடியே வெங்காயம் போட்டு வதக்கினீங்கன்னா அது அப்புறம் திரும்ப பாவக்காய் போடும்போது கருகி போயிடும். நல்லா ஃபஸ்ட்டு பாவக்காய் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் அது கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் போட்டிங்கன்னா பாவக்காய் வதங்காது, வெங்காயம் கருகி போயிடும். குழம்பு பார்க்க நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்க்குறது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காயெலாம் போடல. சில பேர் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க, அதுவும் நான் சேர்க்கலை. எனக்கு இப்படி வச்சா தான் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் ஒரு 10 தேங்காய் அரைச்சி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் கருகாமல் கரெக்டாக வதங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கு தேவையான புளி நான் இந்த அளவுக்கு தான், தக்காளிக்கு 2-3 தக்காளி போட்டுருந்தேன்னா புளி கொஞ்சம் தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளிப்பு காரம் சேர்த்துக்குங்க. நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நல்லா நல்லா மூடி போட்டு வேக வச்சோன்னா சிம்மில் வச்சு வேக வச்சா நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி. அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் மிளகாப்பொடி, காரப்பொடி கொஞ்சம் தேவையான அளவு போட்டேன். சாம்பார் பொடி நான் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாம்பார் பொடி இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா லேசாக ஒரு கலவிட்டு உடனே புளி தண்ணி, ரொம்ப நேரம் கலரக்கூடாது, தீஞ்சு போயிடும் மிளகாப்பொடி. உடனே புளி தண்ணியை விட்டுக்கலாம். எங்கள் புளி கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால புளி கருப்பு, குழம்பும் கருப்பாக தான் இருக்கும். பழைய புளி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டுன்னு விட்டுருங்க. நல்லாயிருக்கும், கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும். உப்பு இந்த நேரத்தில் உப்பு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வேகட்டும். அதுக்கப்புறம் சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு கசப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப வதங்க விடாமல் கொஞ்சம் முன்னாடியே மிளகாப்பொடி புளித்தண்ணிலாம் சேர்த்து வதக்கி ஊற்றிக்கலாம். சூப்பரான பாவக்காய் குழம்பு
தயாராகிடுது, வாங்க சாப்பிட்லாம்.